இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ மூலியமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லும்போது, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பினைகளை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால். பாருங்க, நம்ம சகோதரர் செய்த தவறுகளை, பூலோகத்தில் அநேக தவறுகளை நம்ம சகோதரர்கள் செய்வோம், அதை நம்ம மன்னித்து விட்டணுன்றார். இயேசு ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இந்த கற்பனைகள், இந்த வழிகள் உண்டு. தன் சகோதரனுடைய கற்பனைகளை மன்னியாமற் போனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நீ மன்னிக்கலனா, நீ என்னத்தான் நல்லது செய்தாலும் அவன் பாவம் மன்னிக்கப்படாதுப்பா. நீ உன்னுடைய சகோதரனுடைய பாவத்தை நீ மன்னிக்காமல் போனால் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றார். பூலோகத்தில் அநேக சகோதரிகள், தாய் தகப்பன்கள், அதே சகோதரிகளுக்குள்ள நம்ம பிரச்சனைகள் போராட்டம் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணுன்றார் ஆண்டவர். மன்னிப்பு குணம் நமக்கு தேவை. மன்னிப்போம், மறப்போம். ஆனால் அந்த மன்னிப்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் உயர முடியாது. அதே போல் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடணும். ரெண்டாவது மன்னிப்பு மனப்பக்குவம் வேணும், தாழ்மை உள்ள மனப்பக்குவம் வேணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தரிடத்தில் தயவு பெற முடியும். அவர் சமூகத்தில் நம்ம சேர முடியுமே தவிர வேறு எந்த பணமோ வேறு எந்த காரியத்தை பற்றி அவர் சமூகத்தில் நம்ம போய் சேர முடியாது. அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மன்னிக்க மாட்டேன்றார். எப்படி சொன்னால், நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பினைகளை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால். ஏனோ தானே இல்லைப்பா, இதோட எங்கள் அண்ணன் செய்த ஏதாவது காரியத்தை பேச மாட்டேன், அதை மன்னிச்சிடும், அவள் தான், சரி விட்டுட்டோம்பா அப்படின்னு விட்டுடணும். அது திரும்ப சொல்லிக்கணும், திரும்ப பேசணும் கூட. மனப்பூர்வமாக அதை மன்னித்து விட்டுடணுங்க. அந்த மனப்பூர்வமான மனசு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, இயேசு மனப்பூர்வமாக உங்கள் பாவங்களை, உங்கள் அக்கிரமங்களை, நீ செய்த தப்பினைகளை அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இல்லைன்னு சொன்னால், நீ எப்படி இருக்கிறோ அப்படியே தான் உன்னுடைய காரியமும் அங்கே நடக்குன்னு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறீங்க, தாய் தகப்பனா இல்லை அன்பு சகோதரிகளா, யாராவது தப்பு செய்திருக்கலாம். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பினைகளை மனப்பூர்வம் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நம்ம வாழ்க்கையில் நம்ம மன்னிக்காமல் பூலோகத்தில் நம்ம செய்தோம்னா பரலோகத்தில் போகும்போது நம்ம மன்னிப்பு கிடைக்காது. இதே பாவத்தோடு சாபத்தோடு இந்த வைரேகத்தோடு தான் நம்ம அங்கே போக முடியுமா கேட்டியோ, நமக்கு தப்பினை கிடையாது, அங்கே மன்னிப்பு கிடையாதுன்னு ஆண்டவர்களுக்கு பார்த்தார். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் சகோதரர் தவறு செய்திருக்கலாம். நம்ம மன்னிப்போம், மறப்போம், மகிமையான ராஜாவோடு நம்ம சந்தோஷ சமாதானத்தோடு அவருடைய கூட சேருவோம். பரலோகத்து ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாவோம். ஆமென். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களிடத்தில் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென். God bless you.